சென்னை சைதாப்பேட்டையில் 11ஆம் வகுப்பு மாணவன் சஞ்சய்க்கு மர்ம கும்பல் சில பேர் அரிவாளால் வெட்டியுள்ளனர். பள்ளி விடுமுறை நாட்களில் தண்ணீர் கேன் போடும் வேலை பார்த்து வந்த மாணவனுக்கு தற்போது அரிவாள் வெட்டு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சஞ்சய் என்பவருக்கு அரிவாள் வெட்டு ஏற்பட்டுள்ளது. பள்ளி விடுமுறை நாட்களில் தண்ணீர் கேன் போடும் வேலை பார்த்து வந்த மாணவனுக்கு அரிவாள் வெட்டு ஏற்பட்டுள்ளது. இன்று காலை தண்ணீர் கேன் போட்டுக் கொண்டிருந்த போது 5 பேர் கொண்ட கும்பல் மாணவனை அரிவாளால் வெட்டியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன் வணக்கம். இப்போ இந்த அரிவாள் வெட்டு சம்பவம் தொடர்பாக போலீசாருடைய முதல் கட்ட விசாரணை என்ன? உங்க விரிவான தகவல்கள். சென்னை சைதாப்பேட்டை ஜோதியம்மாள் நகர் பகுதியில் இன்று அதிகாலையில் 15 வயது சிறுவனை அடையாளம் தெரியாத 5 பேர் கும்பல் சராமாரியாக வெட்டியிருக்கிறது. சைதாப்பேட்டை ஜோதியம்மாள் நகரில் வசித்து வரக்கூடிய அந்த 15 வயது சிறுவன் நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் அதே பகுதியில் வசிக்கக்கூடிய ஒருவரிடம் தண்ணீர் கேன் சப்ளை செய்யக்கூடிய வேலை செய்து வருகிறார். ஜோதியம்மாள் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு இவர்தான் தண்ணீர் சப்ளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இன்று அதிகாலையில் சஞ்சய் சைதாப்பேட்டை ஜோதியம்மாள் நகர் பகுதியில் தண்ணீர் கேன்களை இறக்கி வைத்துக் கொண்டிருக்கும் போது அடையாளம் தெரியாத 5 பேர் கும்பல் அவரை சராமாரியாக வெட்டிவிட்டு தப்பிவிட்டனர். பின்னர் தகவல் அறிந்து அவரது சகோதரர் அந்த மாணவன் சிறுவனை சிகிச்சைக்காக சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து சைதாப்பேட்டை போலீசார் முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல வெட்டிய நபர்கள் யார் என்ற விவரங்களை போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சைதாப்பேட்டை ஹவுசிங் போர்டு பகுதியை சேர்ந்த 5 பேர் என்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அவர் என்ன முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்ற கோணங்களில் விசாரணை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.